திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த மேல் பொதட்டூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முரளி என்பவரது மகள் குமாரி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 187 மதிப்பெண்கள் பெற்று தோல்வியடைந்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி குமாரி வீட்டில் இருந்த மண்ணெண்ணெய் குடித்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதனை அறிந்த மாணவியின் பெற்றோர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே மாணவி குமாரி உயிரிழந்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்ததால் மாணவி மண்ணெண்ணெய் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அக்கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பொதட்டூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட விசி மோட்டூர் ரவுண்டானா பகுதியில் காவல் ஆய்வாளர் சாலமன் ராஜா தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த இளைஞரை மடக்கி பிடிக்க முற்பட்ட போது இளைஞர் வாகனத்தை நிறுத்தாமல் அங்கிருந்து வேகமாக தப்பிக்க முயற்சி செய்துள்ளார். இருப்பினும் போலீசார் தப்பிக்க முயன்ற இளைஞரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததோடு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தொடர் விசாரணை மேற்கொண்டதில் அனந்தலை கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரின் மகன் அருள் என்பதும் தொடர் இருசக்கர வாகனத்தில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுமார் 5 இடங்களில் திருடப்பட்ட 2,50,000 ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்ததோடு வாகனங்களை திருடிய அருள் என்பவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். சேவையே கடவுள் என்ற பெயரில் அறக்கட்டளையை நடிகர் ராகவா லாரன்ஸ் தொடங்கியுள்ளார். இதில் மாற்றம் என்ற பெயரில் விவசாயிகளுக்கு டிராக்டர் வழங்கும் நிகழ்ச்சி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த தேவராயபுரம் ஊரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ராமன், லட்சுமணன் ஆகிய 2 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து டிராக்டர் ஒன்றை அவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு வழங்கியதோடு டிராக்டர் வண்டியை அனைவரும் விவசாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த வளையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகவேணி தம்பதியருக்கு தனுஷ் என்ற மகனும் சுஜிதா, காவ்யா ஆகிய 2 மகள்களும் உள்ள நிலையில் காவ்யா செங்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளார். இந்நிலையில் நேற்று பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தமிழ் மற்றும் சமூக அறிவியலில் 17 மதிப்பெண் பெற்று தோல்வியடைந்த விரக்தியில் இருந்த காவ்யா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் படுக்கை அறையில் உள்ள மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் கதறி எழுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த நித்யா என்பவர் தமது குடும்பத்துடன் காரில் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் தேரடி தெருவில் உள்ள தமது உறவினர் வீட்டிற்கு வந்துள்ளார். மீஞ்சூர் அருகே வந்தபோது காரில் திடீரென புகை வந்ததால் காரை விட்டு அனைவரும் இறங்கியுள்ளனர். தொடர்ந்து கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சுட்டெரித்த வெயிலில் கார் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் அருகில் இருந்த மின்சார பெட்டியும் தீயில் எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரையும் ரசாயன நுரையையும் பீச்சி எடுத்து தீயை அணைத்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கார் தீப்பற்றிய நிலையில் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.